அடுத்த முதல்வர் யார்? இந்த கேள்விக்கான பதில் இன்றைய தினம், நாளை தினம், 2 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிய வரும். முதல்வரை தேர்வு செய்கின்ற பொழுது தமிழக மக்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு சேவையாற்றக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இலவசங்களை சொல்லுகின்ற, அல்லாவிட்டால் உணவுக்காகவும் மதுபானத்துக்காகவும் பணத்துக்காகவும் நீங்கள் வெறுமனே வாக்குகளை வழங்க வேண்டாம். 5 வருட ஆட்சி நீங்கள் சந்திக்க போவது 5 வருட ஆட்சி. இந்த 5 வருட ஆட்சியும் உங்களுக்கும் உங்களுடைய கிராமங்களுக்கும் உங்களுடைய மக்களுக்கும் நல்லதை பயக்குகின்ற ஒரு நல்ல முதல்வரை தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவருடைய தலையாய கடமை என்பது ஈழத்திலிருந்து நாங்கள் இந்த கருத்தை உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது. காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த தேர்தல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையகம். தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தின் அடிப்படையிலே மொத்தமாக 75,064 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. 75,064 வாக்குச்சாவடிகள் மொத்தமாக தமிழ்நாட்டிலே தமிழக மக்கள் வாக்களிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே போல போலீஸ் பாதுகாப்பு, மத்திய படை பிரிவினுடைய பாதுகாப்பும் சில இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு மத்தியிலே தான் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது. சில இடங்களை பார்த்தோம்னால் இந்த பணப்பட்டாவை வழங்குகின்ற பொழுது சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில கட்சிகள் பணப்பட்டா வழங்குவதை காணொலியூடாக படம் பிடித்து போலீசாரிடம் கையும் களவுமாக வழங்கியிருக்கிறார்கள். மது வழங்குகின்ற பொழுது கையும் களவுமாக அம்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே மொத்தமாக தமிழகத்திலே 234 தொகுதிகளை மையமாக கொண்டு 234 தொகுதிகள் இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் இந்த தினம் வாக்கு சாவடிகளிலே மக்கள் மும்பரமாக வாக்களிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சில நடிகர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்களுக்கு நேரங்கள் கொஞ்சம் முன்னமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. நடிகர் அஜித்குமார் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் சற்று நேரத்துக்கு முன்பதாகவே வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு ரசிகருக்கு பட்டாளம் கூட. எனவே ரசிகர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே அவர்கள் சிறப்பு அனுமதியோடு இன்றைய தினம் நேரத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த தகவலையும் லங்காஃப் ஊடகத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தமிழக மக்கள் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தமிழகத்திலே மொத்தமாக 5.73 கோடி மக்கள் 5.73 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த தகுதி பெற்ற வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயமாக வாக்களிப்பது ஒரு குடிமகனுடைய கட்டாய கடமை. நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற நபர் சரியான நபராக இருக்க வேண்டும் என்பது மீளவும் நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல் கட்டாயம் சென்று வாக்களிப்பில் ஈடுபடுமாறு இந்த வேளையிலே உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அதாவது முதலில் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தால் மும்முனை போட்டி இருந்தது. அதிமுக, திமுக, அதே போல நாம் தமிழர் கட்சி, 3 கட்சிகளும் தான் இருந்தது. இப்பொழுது டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை 4 முனை போட்டியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புதிய பிரவேசம். ஏற்கனவே இந்த 3 கட்சிகளும் அனுபவம் வாய்ந்த கட்சிகள், இந்த அரசியலிலே அனுபவம் வாய்ந்த பல தேர்தல்களை பார்த்த கட்சிகள். ஆனால் விஜய் அவர்கள், தளபதி விஜயினுடைய கட்சி தமிழக வெற்றி கழகமானது ஒரு புதிய தேர்தலை முறை சந்திக்கிறது. இந்த சந்திப்பு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்கும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். கருத்து கணிப்பின் அடிப்படையிலே 8 தொடக்கம் 10% வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். என்றால் தளபதி விஜய்க்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் புஷி ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, அதே போல செங்கோட்டையன் ஆகிய முக்கிய அரசியல் தொடர்பாக அனுபவமிக்கவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பக்கபலத்தோடு விஜய் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பொறுத்துதான் பார்க்க வேண்டும் தமிழகத்தினுடைய தேர்தல் களம் எப்படியான ஒரு சமிஞ்சையை யாருக்கு காட்டப் போகிறது என்ற விஷயங்களை தொடர்ந்தும் நாங்கள் லங்காஃப் ஊடகமூடாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த முறை தேர்தல் ஒரு புதிய மாற்றத்துக்கான தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம். அது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இலங்கை வாழ் மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள், இலங்கையில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் ஆகியோருக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் களமாக பார்க்கப்படுகிறது. இது தமிழக தேர்தல் தொடர்பான முக்கியமான ஒரு தகவல்களாக நாங்கள் தொடர்ந்தும் தமிழகத்தில் இருக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க தயாராக இருக்கிறோம். நீங்களும் தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தாங்க. அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு நீங்க எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உறவுகளே, பல காணொலிகளை உங்களுக்கு இன்னும் நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம்.
மிஸ் பண்ணிடாதீங்க. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.